அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை காயின் சொசைட்டி மெம்பர் பாலா. நம்ம சேனலில் தொடர்ந்து பழைய நாணயங்கள், பழைய ரூபாய் நோட்டுகளோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் சொல்லிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போது ½ ரூபி, 1 கோட்ரானா இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது சேலுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போது பார்த்தீங்கன்னா 1950 பாம்பே மின்ட்டு ஸ்கேர் காயினு 1/2 ஒரு காயினு. அதே 1950 பாம்பே மின்ட்டு காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. அடுத்தது அதே போல் 1950 பாம்பே மின்ட்டு. இப்போ இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இது வந்து ஸ்கேர் காயினு, சரிங்களா? சாதாரணமாகவே இந்த காயினெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா 1950 பாம்பே மின்ட்டு. இது 1950 பாம்பே மின்ட்டு. அடுத்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காயின் 1835. தெரியுதுங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருக்கும். 1 கோட்ரானா. இது முழுக்க காப்பரில் வந்தது. இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள். 2025க்கு 1835க்கு எத்தனாவது வருஷம் பாருங்கள். காயின் நல்லா கண்டிஷனாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று 1 கோட்ரானா 1908 7th எட்வர்டு. இது காப்பர் காயின் தான், நல்ல கண்டிஷனாக இருக்கும். அடுத்தது மறுபடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேயே 1835 ஒரு காயின். 2 காயின் வந்திருக்கு. இதில் கிளியராக இருக்குங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நான் காயின்ஸில் வந்து 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காயின் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன காயின் எல்லா டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் எப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் கொடுத்து ஏமாறுற இதெல்லாம் வச்சுக்காதீங்க. 1 ரூபா கூட கொடுத்து ஏமாறாதீங்க யாராவது முன் பணம் கேட்டால். இப்போ இது வந்து சாதாரண காயின் 1998, சரிங்களா? சாதாரண காயின். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயினோட எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, நல்லா க்ளீனாக பாருங்கள். இது வந்து பிளைன் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதுலேயே சாதாரணமாக காயின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது செக்யூரிட்டி எட்ஜு மாதிரி இருக்கும், அது வேறு. இதில் வந்து எரர் பொறுத்த வரைக்கும் இந்த பிளைன் எட்ஜு வரும். அதுக்கப்புறம் இது வந்து ரீடட் எட்ஜு. அப்படியே பார்த்தீங்களா, தெரியுதுங்களா கிளியராக? இது வந்து ரீடட் எட்ஜு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1995 தான், 95 வந்தது. 2 காயின் இருக்குது. 96 அதே போல் ரீடட் எட்ஜு. கிளியர் தெரியுதுங்களா? நீங்கள் உங்கள் காயினு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணுறவங்களான்னா. அடுத்தது 25 பைசா 1980 பாம்பே மின்ட்டில் கம்மமட்டி காயினில். வச்சுங்களா ஒரு காயினு. ரெண்டு காயினு சேம் மின்ட்டு பாம்பே. அடுத்தது ஏசியன் கேமு பாம்பே மின்ட்டுங்க. இதில் வந்து வருஷத்துக்கு கீழே ஸ்டார் போட்டிருந்தா ரொம்ப ரேர் காயின். அது
உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மறுபடியும் அதே இன்னொரு காயின் 80லேயே காயின் நல்ல கண்டிஷனாக இருக்கும். அடுத்தது ஒரு ஏஷியன் கேமில் அடுத்தது அலுமினிய காயின்லாம் வந்து கம்மங்குட்டி காயின். கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருக்கும். இதுதான் வந்து யூஎன்சி காயின்னு சொல்லுவாங்க. காயின் அவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். யூஎன்சி காயினாக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஆல்பத்துக்கு இது சரியாக இருக்கும். இதெல்லாம் யூஸ்டு தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். டைம் ஆயிடுச்சு போல இருக்குது. 6 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காயின்ஸு வேணும், அதே போல் ஸ்கேர் காயின் எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில் பேசலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.